அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்படுகின்றாரா? இதில் சில பேர் 2 வாரம்னு டைம்லாம் கூட கொடுத்துட்டாங்க. பாருங்க, அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது 2வது வாரத்தில் அந்த மாற்றம் நடக்கப் போகின்றது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக அலையன்ஸ்ன்றது வராது. அதனால் அவரை நீக்கிவிட்டு எப்படியாவது அலையன்ஸ் போனோம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு திட்டவட்டமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்பவே ஒரு விரக்தியான மனோபாவத்தில் இருக்காங்க. என்னங்க இது, அவருக்காக தானே கட்சிகளே நாங்கள் இந்த மாற்றம் வரணும் அப்படின்லாம் நினச்சோம். கடைசியில் மறுபடியும் திருப்பி இந்த ஒரு சுழல்லையே சிக்கி கொள்ளணுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜகவின் இன்றைய எதிர்க்கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்து நிற்குது. அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம் ஆட்சிக்கு வரமா இல்லை அவங்க ஆட்சிக்கு வராங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் 2 பேர் தான் மாற்றி அதனால் இது 2 பேருக்குமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. ரைட், முதல்லையே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக பதவியிலிருந்து நீக்குவதாக ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான ப்ரப்போசலும் கிடையாது. நான் இதை தைரியமாகவே சொல்கிறேன். ஐ எம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சோர்ஸஸ் இருக்குது, அங்கேருந்து தகவல்கள் கூறின அப்படின்லாம் நான் சொல்லலை. ஐ கோ பை பியூர் லாஜிக். கடந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் லாஜிக் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது அண்ணாமலையை தூக்குறாங்க மாற்றுறாங்க 2 வாரத்தில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த டீலிமிட்டேஷனுக்காக நிறைய பேரை கூட்டி வச்சு ஒரு மாநாடு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதை விட ப்ரீமெச்சூர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரைட், கடந்த வாரம் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி போகிறாரு. கூடவே இன்னும் சில அதிமுக தலைவர்களும் போய் அமித்ஷா அவர்களை பார்க்குறாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வெளில வருகின்றன. அன்றைக்கு எல்லோ பெஞ்சில் அந்த இன்டர்வியூவில் தம்பி அன்புதாசன் கேட்குறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நாங்கள் புதுசாக கட்சி ஆஃபீஸ் கட்டிக்கிறாங்க, அதில் ஏசி போடலாமா இல்லை ஏர் கூலர் போடலாமான்னு பார்க்குறதுக்கு போயிருக்காரு. நீங்கள் இதை கூட்டணி அப்படி இப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி முடிவாகிவிட்டது அப்படின்றது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ மந்திரி பதவி அப்படின்றது வரைக்கும் நிறைய பேர் ரைட்டு அவங்களுக்கு அந்த தகவல் கிடச்சிருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு நம்ம சேனலில் நான் பேசினதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது ஒன்லி ப்ரிலிமினரி. எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் இல்லை, நாங்கள் காங்கிரஸ் மாதிரி அந்த ஹைகமாண்ட் டெல்லி கிட்ட தான் டீல் பண்ணுவோம், அண்ணாமலை அவர்களோட டீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு, இல்லை நாங்கள் சரண்டர் ஆகவில்லை பார்த்தீங்களா, இங்கே இல்லை நாங்கள் டெல்லியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மற்றபடி அலையன்ஸ்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே பாஜக இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஒருவேளை அந்த விஜய் கட்சிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு, பார்த்தீங்களா நீங்கள் வரலன்னா நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் தான் தனியாக நிற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெர்சல் காமிச்சு, பார்த்தீங்களா மெர்சலில் நெச்சவருக்கே ஒரு மெர்சல் காமிச்சு அவங்களோட கடைசி நேரத்தில் ஒரு அலையன்ஸ் போடுறதுக்காகவும் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் ஐ ஸ்டாண்ட் பை மை ஆர்கியூமெண்ட். ஏன்னா ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்படிஷன், ஐ ஆல்வேஸ் கோ பை லாஜிக், பியூர் லாஜிக். எடப்பாடியார் அங்கே போயிட்டு வந்த உடனே இங்கே ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பார்த்தீங்களா எடப்பாடியார் அவர்களை மிரட்டியிருக்காங்க, இதில் பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகள் தேவையே இல்லை, இந்த கூட இருக்கவங்க ஆதரவாளர்கள் இவங்களே அனுகூல சத்ரு அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இரட்டை இலை சின்னம் இவங்க அலையன்ஸுக்கு வரலன்னா முடக்கப்படும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, நாத்தாக்கால சீமான் அவர்கள் என்ன சொன்னார், என் கட்சி சின்னத்தை பாஜக முடக்கிடுச்சின்னார். நடந்தது என்ன, இவர் அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணல. இது இவருடைய தவறு. நான் அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன் அதனால் அப்ளை பண்ணல அப்படின்னா என்ன, பாஜக தான் இவரை வீட்டுக்குள்ளேயே கதவு சாத்தி வச்சிட்டாங்களா அப்ளை பண்ண போகாமல் இருக்கிறதுக்கு? ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது இண்டிபெண்ட் பாடி, இவர் அப்ளை பண்ணல அதனால் கிடைக்கல இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ரெட்டலை சின்னம் முடக்கப்படும் இவங்க அலையன்ஸ்க்கு வரலனா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எலெக்ஷன் கமிஷனை பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இது கொடுக்கலையா? இவங்கெல்லாம் தீவிர பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆன் த அதர் ஹேண்ட் திமுக கிட்டேருந்து இவங்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அது ஆட்சியினால், திராவிட மாடல் ஆட்சியினால், முதலமைச்சரால் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேற எது நடந்தாலும் இதுக்கு இவங்க பொறுப்பு, அதுக்கு அந்த துறை பொறுப்பு, இதுக்கு இந்த நபர் பொறுப்பு அப்படின்னு அப்படியே அப்போசிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு திமுகவை குறை சொல்ல முடியாது. ஆனால் இங்கே உட்காந்து நடக்காத விஷயத்துக்கெல்லாம் இவங்களே வந்து கற்பனையை ஏற்றி விட்டு பாஜக பார்த்தீங்களா எலெக்ஷன் கமிஷனை வச்சு விளையாடுது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரைட், அதை விடுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எடப்பாடியார் அங்கே போகிறார், பேசுகிறார், பேசிட்டு அடுத்த நாள் இங்கே வந்த உடனே பத்திரிகையாளர்களை சந்திப்பார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நல்லா எனக்கு யோசிச்சு சொல்லுங்க, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அலையன்ஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு, சரிங்க அண்ணாமலை வானா நம்ம இங்கே டைரெக்டாக டெல்லியில் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமித்ஷா ஒத்துட்டு இருந்தார்னா, இங்கே பேசும்போது அலையன்ஸை பற்றிலாம் பேசலைங்க, கூட்டணிக்கு இன்னும் நேரம் இருக்குது, தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அமையும், நாங்கள் வந்து தமிழகத்தின் நலனுக்காகத்தான் போய் பேசினோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அலையன்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்திருந்தாங்கன்னா அது அமித்ஷா அவர்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? இப்போ யோசிக்கும் போது புரியுதா உங்களுக்கு? அப்போது அங்கே எதுவும் கன்க்ளூசிவாக முடியவில்லை, அது தெரியுதில்ல. ஆனால் இதை நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஆளுக்கு எது எதையோ வாயில் வந்ததை அடிச்சு விட்றாங்க, அதையே நம்ம கேட்டுட்டு அவங்க பின்னாடியே நம்பிட்டு போயிருந்தோம். சரி, இப்போது முதல்ல என்ன ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா எடப்பாடியாரை பணிய வைத்து விட்டார்கள் அப்படின்னாங்க. சரி, அப்படியே கிராஜுவலாக அது மாறுதுங்க. இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை இவங்க வந்து நீக்கப் போகிறார்கள், எப்படியாவது அதிமுகவோட அலையன்ஸ் வேணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதனால தான் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு, அங்கே அவர்கிட்ட பேசியிருக்காங்க இப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம், நரேட்டிவ் அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. இதனுடைய உச்சம் தான் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதற்கும் நான் தயார் அப்படின்னு நான் டெல்லியில் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்களா 2 வாரத்தில் மாற்ற போகிறாங்க அப்படின்னு. நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை யாரும் கவனிச்சதா தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அவர் எதுக்கு போனார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? எடப்பாடியார் சொன்ன டிமாண்டெல்லாம் ஒத்துக்குன்னு, முக்கியமாக அண்ணாமலை அவர்களை கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறோன்ட்டு பாஜக ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பதற்கு பாஜக தலைமை ஒத்துக்கிட்டு இருக்குமா? செங்கோட்டையன் அவர்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா அப்படிலாம் கிடையாது, இந்த பார்த்தீங்களா எனக்கு பாஜக ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றா பாஜக பேரை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பாஜக இதன் பின்னாடி இருக்கும்னு நான் நம்பலை அப்படின்றத நாம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சப் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்தது, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படி இப்படிலாம் பேசினாங்க, பிரச்சனை தீர்ந்துட்டுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது எடப்பாடியார் போயிட்டு வரார், அதுக்கப்புறம் அண்ணாமலை போகிறார், திடீர்னு இங்கே வந்து அண்ணாமலையை தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு சந்திச்சுட்டு வரார் அப்படின்னு சொன்னால் இன்னுமா இந்த ஜனங்க நம்பிட்டு இருக்கீங்க எடப்பாடியார் வந்து அவருடைய நிபந்தனைகளில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு? ஒருவேளை அது எடப்பாடியாரோட கண்டிஷன், அண்ணாமலையை நீக்கிட்டு தான் அலையன்ஸ் அப்படின்றத பாஜக ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, இதை எடப்பாடியார் சும்மா விட்டுருவாரா? அவர் இன்னும் அந்த பத்திரிகையாளர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி அவர் போயிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு தெரியல, இன்னும் டிவி பார்க்கல போல இருக்குது. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டிவி பார்த்து தானே நியூஸ் தெரிஞ்சுப்பார், அது சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல போல இருக்குது. நீங்களாக இருந்தால் என்னங்க அலையன்ஸ் எல்லாம் ஒத்துட்டு அவர் பிரச்சனை பண்ணியிருந்தார் செங்கோட்டையன், நீங்கள் வந்து அவரை போய் மீட் பண்ணிக்கிறீங்க, கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்போ அதிலிருந்து எந்த விதமான அலையன்ஸும் முடிவாகவில்லை, இவர் இங்கே ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது எங்க இதுக்கு மேலே வெளிச்சம் போட்டு எப்படிங்க காமிக்க முடியும்? சில பேர் கேட்கலாம், சார் நீங்கள் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறீங்க, இன்றைய தேதியில்னு சொல்லும்போது நாளைக்கு எல்லாரும் அடுத்த நாள் 2 வாரம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாற்றினாங்க அப்படின்னா பார்த்தீங்களா அன்றைக்கி தேதின்னு மட்டும்தான் சொன்னேன், அடுத்த நாளைக்கெல்லாம் கேரண்டி கிடையாது அப்படின்னு எஸ்கேப் ஆகிடலாம். இந்த மாதிரி யார் ஒன்றா சொல்ல முடியுமே அப்படின்னு. இது வந்து பிளேயிங் சேஃப் அப்படின்றது கிடையாது. லாஜிக்கலாக பார்க்கும்போது இதை விட ஒரு தவறான முடிவு இருக்க முடியாது பாஜகவுக்கு, அதாவது அண்ணாமலை அவர்களை அந்த பதவியிலிருந்து மாற்றுவது அப்படின்னா. சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், நேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பார்ட்டி நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதிமுக பாஜக அலையன்ஸ் ரைட்டுங்க, ஒரு
டெடிகேட்டட் சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டியாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலேருந்து ஒதுங்கிறாருன்னு கூட வச்சுப்போம். என்னால் தானே பிரச்சனை, நீங்கள் அலையன்ஸ் வந்துடுங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டாருன்னா, இப்போ நான் அதிமுக பாஜக அலையன்ஸு வந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி நாட்டு நலனுக்காகவா? நாட்டு நலன்றதை இங்கே நம்ம மாநில நலன் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி அதிமுகவில் வந்து பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒத்துக்க போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து 50-60 சீட்டு கொடுக்க போகிறாங்களா? அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே தமிழக பாஜகவுக்கு மதிப்பு. அவரை நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியில் ஒரு 10 கொடுக்குறோம், 12 கொடுக்குறோம் அப்படின்னு வாங்க. அதுவும் ஜெயிக்கவே முடியாத பகுதிகளில் எதெல்லாம் நமக்கு வந்து சான்ஸே இல்லைன்னோ அந்த தொகுதியெல்லாம் பாஜக கொடுப்பாங்க, வாங்கின்னு வந்துக்கினே இருக்கணும். ஏன்னா அண்ணாமலையை தூக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கினீங்கன்னா அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அடிபடிஞ்சு போனீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அதிமுக ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வருகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த பாஜகவின் கொள்கைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? முதல்ல இந்த நீட் தேர்வாகட்டும், இல்லை டீலிமிட்டேஷன் ஆகட்டும், அடுத்தது ஹிந்துத்வா கொள்கை ஆகட்டும், இது மூன்றிலுமே அதிமுக அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் நிலைப்பாடு எடுத்துள்ள. இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஒரு யூடியூப் சேனலில் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்கள் அப்படின்னு எவ்வளவு போராட்டம்லாம் நடந்து எதிர்ப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ டிலேடாக அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்தார்ன்றது உலகத்துக்கே தெரியும். அப்போது உங்கள் கொள்கை, அதாவது பாஜக கொள்கை எதுக்குமே வந்து எடப்பாடி அவர்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அவர் வந்து தனியாக ஒரு பாதையில் போயிட்டு இருப்பார். கூட்டணி ஆட்சின்றதும் கிடையாது, உங்ககிட்ட கணிசமான எம்எல்ஏக்களும் கிடையாது, நாங்கள் வந்து ஆதரவு வித்ரா பண்ணிட்டா நீங்கள் கவுந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ அந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன லிவரேஜ் இருக்கும் சொல்லுங்கள்? அப்புறம் இதில் என்ன தேச நலன், கொஞ்சம் யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அடுத்தது கட்சி நலன், ரெண்டாவது சொல்கிறாங்க இல்லையா, நேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு. இப்போது அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு அவங்க கொடுக்குற 10 சீட்டோ 15 சீட்டோ வாங்கிக்கின அதிமுக கூட்டணியில் நின்றா அப்படியே சர்ன்னு பாஜக வளர்ந்துட போதா? இது வரைக்கும் மேலே போனதெல்லாம் அப்படியே பரமபதம் பாம்பு வாயில் மாட்டின்னு கீழே வந்த மாதிரி சர்ன்னு சறுக்கி அந்த 1ஆம் நம்பரில் வந்து உட்காந்துருவாங்க. இதைத்தான் சொல்லுது பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு. அப்போ கட்சி நலனும் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன நலன் இருக்குது? செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதில் செல்ஃப் நலனுமே கிடையாது. நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜியாகத்தான் இது இருக்க முடியும். அண்ணாமலையை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டா இந்த அலையன்ஸ் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பாஜக? எனக்கு யாராவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை சார், அதிமுக பாஜக இணைந்தால் அதுக்கப்புறம் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றலாம் அப்படின்னா, ஒன்று சொல்கிறேன், அதிமுகவில் யார் தலைவராக இருக்கணும் அப்படின்றத பாஜகவோ மற்ற கட்சிகளோ சொல்ல முடியாது, ஒத்துக்கிறேன். அப்போ அதே மாதிரி பாஜகவில் யார் தலைவராக இருக்கணும் அப்படின்றத மற்ற கட்சிகள் சொல்லக்கூடாது இல்லையா? சரி, இப்போது அதிமுக பாஜக இணைந்து விட்டால் இது பாருங்க, இந்த மைனாரிட்டி ஓட்டுகள் பாஜகவுடன் சேர்ந்ததனால்தான் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஏராளமான பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு இப்போது அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களா? அவங்க தானே இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இவர் அதிமுகவில் அவங்க தலைவர்களை பற்றி பேசினார், அதனால் அவரை ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னால், அப்போ இந்த கூட்டணிக்கு எதிராக மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லை அப்படின்னு பேசினவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்கள கட்டம் கட்டுவாங்களா அதிமுகவில்? அப்படி கட்டம் கட்டாமல் இந்த கூட்டணி இணைந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜக அடிபணிந்து விட்டது அப்படின்றது தான் அர்த்தம். இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும், இத்தனை வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, ஏராளமான தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கின்ற கட்சி அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி என்ன நீங்கள் இங்கே வந்து ஒரு மாநில கட்சிக்கிட்ட அப்படியே சரண்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா எல்லாரும்? இதில் இன்னும் சில பேர் ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அதை பாருங்கள், 29 தேர்தல் முக்கியம் பாஜகவுக்கு, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்படியா? இப்போ இது வரைக்கும் தமிழகத்திலேருந்து எத்தனை எம்பிக்கள் என்டிஏக்கு கொடுத்துருந்தாங்க? 2014 எவ்வளோ, 19 எவ்வளோ, 24 எவ்வளோ? இந்த எம்பிக்கள் தான் வந்து மத்தியில் பாஜகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார்களா ஆட்சி கவிழ்ந்து விடாமல் இருப்பதற்கு? 19லயாவது ஒரு எம்பி இருந்தார் என்டிஏக்கு, 24 ஒன்று கூட கிடையாது. இருந்தாலும் அங்கே ஆட்சி இருக்குது இல்லை? அப்போ 29 முக்கியம் அப்படின்னா அப்போது என்ன, 29 மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பாஜக அடி வாங்கும், தமிழகத்திலேருந்து ஒரு 10 எம்பி வந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இப்போ உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த 2 இடம் தான் காலவாரி விட்டுச்சுங்க. அந்த 2 இடத்துலையும் தே ஹாவ் ரெக்கவர்டு கிரவுண்ட்.
மகாராஷ்டிராவில் அதிரடி வெற்றி, உத்தரப்பிரதேசத்தில் அந்த இடைத்தேர்தல் வெற்றி எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் வந்து அவங்க அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கு வந்துட்டாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. உத்தரப்பிரதேசத்தில் பண்ண தப்பு, யோகி அவர்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரார், அவரை வந்து கொஞ்சம் அப்படி கட்டம் கட்டணும் அப்படின்னு நினச்சி கேண்டிடேட் செலெக்ஷனில் அவரை கண்டுக்காமல் அவரை ஒதுக்கி வச்சாங்க. அதனுடைய பலனை அந்த பாராளுமன்ற தேர்தல் அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் யோகி வாஸ் கிவன் அ ஃப்ரீ ஹேண்ட். அதனால தான் மறுபடியும் இடைத்தேர்தல்களில் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு யோகி பாடிட்டு இருக்கார். அதே தப்ப பாஜக தமிழகத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து என்றைக்குமே என்னுடைய கருத்தை மற்றவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், இப்போ ஐபிஎல் நடக்கிற மாதிரி கமெண்டேட்டர் மாதிரி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோமே தவிர அதை அவங்க கேட்குறாங்களா இல்லையா அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. இந்த நேரத்தில் பஞ்ச் 260 அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன். காங்கா சாங்கா தானா கூட்டணி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சார் குழப்பறீங்க, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ரைட், நான் வந்து அதை கொஞ்ச நாள் முன்னாடி போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். லாஜிக் இதன்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தூக்கிறது அப்படின்றது ஊபியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு சமம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்களாம் சொல்கிறீங்கல்ல, அமித்ஷா அவர்கள் பெரிய அரசியல் சாணக்கியர். முதல்ல அந்த அரசியல் சாணக்கியர் ஒத்துக்க முடியாது, அது வேற விஷயம். அவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்லாம் சொல்லும்போது அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? நீங்கள் அண்ணாமலையை தூக்கிட்டா அதுக்கப்புறம் கட்சி என்ன ஆகும்? முதல்ல அதிமுக பாஜக இணைந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றதே வந்து யூ ஹேவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அந்த மைனாரிட்டி வாக்குகள் இப்போ அதுக்கு வந்து பங்கு போடுவதற்கு தாவேகா வேற வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இந்த பக்கம் தாவேகா வந்துட்டதுனால அந்த பக்கம் ஒரு 5% 8% போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எங்கேருந்து உங்களுக்கு வாக்குகள் வரப்போகுது? எப்படி நீங்கள் வந்து ஒரு 40% 43% ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறீங்க அந்த அலையன்ஸு? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்களா இவங்க மறுபடியும் சேர்ந்து விட்டார்கள், திமுக ஆட்சி அகற்றியே தீர வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாம் திமுக விட்டு உங்க பக்கம் வந்துட போகிறாங்களா? கனவுல கூட நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. இது நமக்கே தெரியும் போது அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா அப்படின்றது தான் வந்து நான் சொன்னதுக்கான காரணம். ஆஸ் ஆஃப் நவ் அண்ணாமலை அவர்களை மாற்றுவதற்கான ப்ரப்போசல் எதுவும் இல்லை அப்படின்னு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் மட்டும் இல்லை, எல்லாத்திலையுமே லாஜிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைக்கி பல பேர் பல மாதிரி கருத்துக்கள் சொல்லலாம். பட் சிக்கல் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. இது இப்படித்தான் இருக்கணும், இல்லை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே ஒரு முடிவெடுத்து விட்டு நடக்கிற விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரி பொருத்தி பார்க்குறாங்க. இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் முடிவெடுத்துட்டாங்க. இல்லை இதுதான் வரணும் அப்படின்னு சில பேர் வந்து முன்னெடுத்து செல்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தம்பிதுரையை பார்த்தேன்னா பார்த்தீங்களா ஒரு டெப்டி ஸ்பீக்கர், அவருக்கு வந்து துணை சபாநாயகர் பதவி கேட்டாங்க, அப்படியே அடித்து விடுறது. அங்கே என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. பட் நமக்கு எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த கழுதையார் குதிரையார் அந்த மாதிரிலாம் சோர்சஸ் எதுவும் கிடையாது. பேட்டர்ன் அண்ட் லாஜிக் இது ரெண்டு வச்சு மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், பெரியவங்க சம்மந்தம் பேசுகிறாங்க அப்படின்னா பேசட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிக்க தான் போகிறாங்க, இது பொண்ணு இல்லை இது பையன் அப்படின்னு. அப்போ சொல்லலாம் இது பிடிச்சிருக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு. அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்ன தெரியல இந்த விஷ பரீட்சை அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நாளாகவே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதுக்கு வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடினால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க, திமுக வந்து மக்கள் விரோத ஆட்சி, அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு. ஆனால் அதை எப்படி அகற்றுவது அப்படின்றதுல தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இவங்க அவங்களோட சேர்றதா, இல்லை தனியாக நிற்கிறதா, இல்லை எல்லாம் ஒன்று சேர்றதா, இப்படி போட்டு குழப்பி நிற்கிறாங்க எல்லாரும். சரி, நாமளும் நம்ம பங்குக்கு எல்லா ஆசிடையும் எல்லா சால்ட்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு குழப்போமே அப்படின்னு தான் இன்றைய பதிவு. ரைட், ஒன்று யோசிக்கணும். 2024 தேர்தலுக்கு முன்னாடி இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, மோடி அரசு பாஜக அரசு வந்து மக்கள் விரோத அரசு, அதை அகற்றியே தீர வேண்டும், அப்போ வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார்கள்.
சொல்லப்போனால் என்டிஏல இருக்க கட்சிகளை விட புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் ரொம்ப அதிகம். அண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகள் கூட இந்த புள்ளி கூட்டணியில் இருந்தாங்க. அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துமே பாஜகவை தோற்கடிக்க முடியவில்லை. என்ன அந்த மெஜாரிட்டி மார்க் கொஞ்சம் குறைஞ்சிது. இது கூட புள்ளி கூட்டணியோட வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஜக 2 மாநிலங்களில் செய்த தவறு, ஊபி அண்டு மகாராஷ்டிரா. அதுதான் மெஜாரிட்டி குறைந்ததற்கு காரணம். இப்போ இதுக்கு சொல்லலாம், சார் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலுமே பாஜக ஆட்சிக்கு எதிராக இவங்கெல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண மாதிரிலாம் எதிர்ப்பு அலை கிடையாது. ஆனால் இங்கே திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கின்றது. அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது வீணாக போக விட்டுடக்கூடாது. ஓட்டெல்லாம் செதறினா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும். அதனால தான் இங்கே கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். சரி, 1996 ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருந்தது. அப்போ ஒரு மாபெரும் கூட்டணியாக திமுக தமாக அப்போதான் காங்கிரஸ்லேருந்து உடைந்து வந்த ஒரு கட்சி. இவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தேர்தல் எடுத்து பாருங்கள், மற்ற சில கட்சிகள்லாம் தனித்தனியாக கூட நின்றாங்க. 1-2 கட்சி கூட சேர்ந்தும் நின்றாங்க. மதிமுக, பாமக இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் கூட அப்போ எதிர்த்து போட்டியிட்டார்கள். ஆனாலும் திமுக தமாக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. காரணம் என்னன்னா, அன்றைக்கு எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவில் இருந்தது. அண்டு மக்களும் பார்த்தாங்க, வேற யாருக்காவது ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு வீணாக போயிடும், மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒட்டுக்கா போயிட்டு திமுக தமாக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. பாமக அந்த தேர்தலில் 3.something% ஓட்டு தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்க தனியாக நின்றாலும் கூட்டணியில் இருந்தாலும் 5.something வாங்குவாங்க. அந்த தேர்தலில் அது 3 குறைந்தது. காரணம் என்னன்னா, ஜனங்களுக்கு ஒரு பயம், ஐயையோ நாம் இங்கே ஓட்டு போட்டு அதனால் ஓட்டு செதறி அதிமுக வந்துருமோ அப்படின்னு ஒட்டுக்கா திமுக தமாக கூட்டணிக்கு போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிஜமாகவே திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏதாவது 2 பெரிய கட்சிகள் நாங்கள் சேர்றோம் அப்படின்னு முடிவு பண்ணாலே அது ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக இருந்துட்டு போகுது. நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் மத்தியில் மாபெரும் எதிர்ப்பு அலை அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து தான் அக்செப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ கூட்டணி அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இந்த அதிமுக பாஜக இவங்க ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆன் அகைன் ஆஃப் அகைன் அப்படின்ற மாதிரி கூட்டணி வேணும் இல்லை வேணாம் அப்படின்னு ரொம்ப நாளாக இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளும் இணைவதற்கு இரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள், பாஜகவில் அண்ணாமலை அவர்கள். பாஜகலையாவது ரைட்டு அவருக்கு அந்த 3 வருஷம் டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் இன்னொருத்தரை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அண்ணாமலைக்கு அவர்களுக்கு பதிலாக வேற யாரையாவது பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் அதிமுகவில் எடப்பாடியார் அவர்களுக்கு பதிலாக வேற யாராவது அப்படின்னு அந்த கட்சியை உடைந்து விடும். ஸோ ஆஸ் சச் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக பாஜக இணைவது அப்படின்றது இந்த 2 பேரில் யாராவது ஒருவர் மாற்றப்பட்டால் மட்டும்தான் சாத்தியம். ஒத்துக்கிறீங்களா? சரி, அப்போ ஒவ்வொரு பாசிபிலிட்டி பார்ப்போம். பாஜகவில் சரிங்க, அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதானே உங்களுக்கு ஒத்துக்கலை, அதனால் அவருக்கு பதிலாக நாங்கள் வேற யாரையாவது தலைவராக போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி எடப்பாடியார் அவர்கள் கூட ஒத்துக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி வரலாம். ஆனால் சார் இவங்ககிட்ட ஒரு 20% இருக்குது சார், இவங்ககிட்ட ஒரு 15, 18, 6, 11 வாட் இது இருக்குது சார், இது 2 சேர்த்துக்கலாம் சார் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாமானா நிச்சயமாக ஆகாது. பாஜக மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் 1 அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பிறகுதான் பாஜகவின் ஆதரவு அப்படின்றது எக்ஸ்பிளிசிட்டாக வர ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் அவரை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் நாங்கள் பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு வெளில சொல்லிக்காம அந்த ஸ்லீப்பர் செல் மாதிரின்னு கூட சொல்லலாம், அவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சர்ன்னு அது வழிக்கிறோம். அப்போ இந்த கூட்டணியால் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது, இன்னைக்கு இருக்கின்ற பெரும்பாலான பாஜக ஆதரவாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு சொன்னோம். அவங்கெல்லாம் அண்ணாமலையை நீக்கிட்டு நீங்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க ஏடிஎம்கே கிட்ட. மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காகத்தானே நாங்கள் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி பாஜக பின்னாடி வந்தோம். நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் அவங்களோடையோ போய் சேர்ந்துக்கிறதுக்கு அது தேவையே இல்லையே. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மாற்றம் வேணும், மறுபடியும் இதே இந்த 2 கட்சிகள்னு சுற்றிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், அந்த வாக்கு சதவீதம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு சரிந்து விடும்.
சரி, இப்போ என்னாண்ட பக்கம் வாங்க. அதிமுகவில் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையாவது ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னா, அப்போ அதிமுக உடைந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இப்ப இருக்கிற நிலைமையில அவருக்கு எதிராக ஒரு சேலஞ்ச் அப்படின்றத அதிமுகவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. மேபி ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி, இதை பாருங்க, பாஜகவோட போனாதான் வந்து நம்ம சமாளிக்க முடியும், இந்த தடவையும் தோத்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது, கட்சி இல்லாமல் போயிடும், அதனால நீங்க கூட்டணி ஒத்துக்கின்னு தான் ஆகணும், அப்படி ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு பதிலாக வேற யாராவது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது கட்சியில் பிளவு தான். அப்படி ஒரு பிளவு வந்து அதில் ஒரு பகுதி வந்து அதிமுக வந்து பாஜகவுடன் சேருகின்றது அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகும்னா, அந்த ட்ரெடிஷ்னல் அதிமுக வாக்காளர்கள், அந்த காலத்திலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து இருக்கின்றவர்கள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா, பாஜக வந்து அதிமுகவை உடைத்து விட்டது அப்படின்னு. அந்த அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஓட் பேங்க்லேயும் ஒரு பிளவு வரும். அது வந்து 50-50 நடக்குமா இல்லை 60-40 அது சொல்ல முடியாதுங்க. பட் ஒரு பிளவு வரும். அவங்கெல்லாம் வந்து பாருங்க, பங்காளிக்கே ஓட்டு போடலாம், பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சாத்தியமும் இருக்கின்றது. ஸோ அப்பவும் இந்த கூட்டணியுடைய வாக்கு வங்கி அப்படின்றது சரியத்தான் செய்யும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 20, 15, 18 இப்படிலாம் கூட்டினாலாம் சரி வராது. ரைட்டுங்க, எதுவுமே வேணாம். இப்போ வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். அதுக்காக நீங்கள் வந்து இன்னும் எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் கோலிஷன் அப்படி தான் சொல்கிறாங்க, அதிமுக பாஜகன்னு மட்டும் சொல்லலை. அப்போது என்ன பண்ணலாம், அதிமுக பாஜக சரிங்க, அண்ணாமலை அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுறோம், எடப்பாடி அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுறோன்னே வச்சுக்கோங்களேன். அது பத்தாது, அப்புறம் கூடவே தாவேகா வரணும். ஓ, அப்போ அதிமுக பாஜக தாவேகா இது போதுமா? அது பத்தாது. அப்புறம் அதாங்க ஏற்கனவே இருக்க கட்சிகள் பாமக, தேமுதிக, சமத்துவ இல்லை அதைத்தான் அவர் பாஜகவில் சேர்த்துட்டார். இது போதுமான? இல்லை பத்தாது. அப்புறம் நாத்தாக்கா அவங்களையும் கொண்டாந்து சேர்க்கணும். ஓ, அவங்களையும் சேர்க்கணுமா? சரி, அப்புறம் நாத்தாக்கா, அப்புறம் இதுங்க அந்த புதிய தமிழகம் கட்சி, அதுக்கப்புறம் அந்த ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி, அதெல்லாமும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓ சரி, அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் அந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் வந்து இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர், அதையெல்லாமும் சேர்க்கணும். அப்புறம் இப்படியே சேர்த்துட்டே போகிறதுக்கு இது மன்சூர் அலிகான் கட்சியை விட்டுட்டோமே, அவர் ரெஜிஸ்டர் பண்ணாரா என்னன்னு தெரியல, அப்போ அதையும் சேர்த்துப்போம். இப்படியே திமுகவையும் கட்சியில் சேர்த்துக்கோங்களேன். இதுதான் உண்மையான ஒரு ப்ராட் பேஸ்டு கோலிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இது வந்து ஆரம்பமே சொதப்பிடும். முதல்ல அதிமுக பாஜக கூட்டணின்றது சரிப்பட்டு வராதுன்றதை பார்த்தோம். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேர்த்துட்டாலும் அதில் நீங்கள் தாவேகாவையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது ஏற்கனவே வந்து இங்கே முதலமைச்சர் யாருன்றதில் ஒரு போட்டி, அதைத்தான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தாவேகாவும் வந்தாச்சுன்னா சரிங்க, இந்த தடவை நான் முதலமைச்சர் இல்லை டெப்டி சிஎம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா? இல்லை அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், கூட இருக்க நிர்வாகிகள் அவங்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? இந்த தடவை அதிமுகவுடன் தாவேகா, அதுவும் ஒரு ப்ராட் பேஸ்டு கோலிஷனாக பாஜகவும் சேர்ந்து இவங்க ஒரு அலையன்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த கொள்கைகள், அவங்க என்னென்னவோ கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மாறாக இப்படி ஒரு கூட்டணியில் சேர்ற மாதிரி ஆகாதா? அப்போ ஆரம்பத்திலேயே அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். விஜய் அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அதிமுக பாஜகன்ற ஒரு கூட்டணியில் இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னால் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அடுத்தது கூட்டணியில் இப்போ பாஜகவுக்கு சரிசமமான இடம் கொடுப்பாங்களா தாவேகாவுக்கு? ஏன்னா பாஜகவாவது அட்லீஸ்ட் இத்தனை % ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்ச கட்சி. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 15 இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு சர்வே எடுத்து ஒரு முடிவு எடுத்துக்கின்னு அப்புறம் 30% இருக்குன்னு கூட சொல்லுங்க. அப்போ 30% இருக்கவங்க எதுக்கு கூட்டணிக்கு வருவீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவங்கள வந்து பாஜகவுக்கு இணையாக அப்படின்னா எப்படி சரிப்பட்டு வரும்? இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதிமுகவுக்கு இணையாக கேட்காம இருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. பாதி பாதி அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதிமுக தாவேகான்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த 3 கட்சிகளும் இணைவது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. சரிங்க, அப்படி அவங்களையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, அப்புறம் மன்சூர் அலிகான் கட்சி, இன்னும் எல்லா கட்சியும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கின்றது. யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கறது அப்படின்னு. இப்போது சொன்ன மாதிரி ஏற்கனவே பாஜக தாவேகா அந்த ஈக்குவேஷனே வந்து பிரச்சனையாகும். இப்போ பாமக என்ன பண்ணுவாங்க,
40 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ பாமக 40 கேட்கும்போது விஜய் எவ்வளோ கேட்பாரு, பாஜக எவ்வளோ கேட்பாங்க? இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக, ஐயோ இருங்க இன்னும் தேமுதிகலாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும்? அப்போ அவங்க போட்டியிடுகின்ற இடங்கள் குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னா 150 கூட எதிர்பார்க்க முடியாது அதிமுக. ஒரு 100 சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில. அப்போ இது நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா 100 சீட்ல போட்டி போட்டு 118ல எங்கேருந்து ஜெயிக்கிறது? சரிங்க, இந்த மாதிரி ஒரு 100 சீட்ல அதிமுக போட்டியிட்டு மீதி எல்லாம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எப்படி 234ல் 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்களா? முதல்ல அந்த மெஜாரிட்டி வருமானதே சந்தேகம். என்ன சார் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டணி இருக்குது, அப்படி இருக்கச்சே மெஜாரிட்டி வருமானு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு 21%, பாஜக ஒரு 12%, தாவேகா அவங்க 8, 10, 12, 15 எவ்வளோ வேணா வச்சுக்கலாம், பாமக ஒரு 5%, அதுக்கப்புறம் தேமுதிக ஒரு 2%, இதெல்லாம் சேர்த்தா எப்படியும் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன் பேப்பர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விதிகளுக்குள் எப்போதும் முழுமையாக அடங்குவதில்லை. ஒரு பக்கெட்டில் 75 டிகிரி வெப்பத்தில் தண்ணி இருக்குது, இன்னொரு பக்கெட்டில் 50 டிகிரி வெப்பத்தில் தண்ணி இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தா 125 டிகிரி வெப்பத்தில் அந்த தண்ணி இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அதனுடைய வெப்பநிலை டிக்ரீஸ் ஆயிரும். இதுதாங்க அரசியல் கணக்கும். இவங்களுக்கு 10%, இவங்களுக்கு 20%, ரெண்டும் சேர்த்தா 30 அப்படின்னு எந்த ஒரு தேர்தலையும் கணக்கு போட முடியாது. 2 கட்சி தனித்தனியா பிடிச்சவங்க இருப்பாங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்தா பிடிக்காதவங்களும் அதுல இருப்பாங்க. அதனால 1 2 அப்படின்றது தேர்தல் கணக்குக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேல இவ்வளோ பெரிய கட்சிகள், அத்தனை கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால்தான் திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னும் போது அப்போ மக்களுக்கு ஆட்சி மேல ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது அப்படின்ற வாதம் அடிபட்டு போகுது இல்லையா? சார் என்ன சார் இப்படிலாம் போட்டு குழப்பறீங்க, அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்குறீங்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அதிமுக பாஜக சேர வேண்டிய அவசியமே இல்லை. இது பாஜகவும் சரி, தாவேகாவும் சரி, இன்றைக்கு திமுகவும் சரி, ரொம்ப தீவிரமா என்ன மாதிரி காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், இது எலிமினேட்டர் 2 மேட்ச் ஆக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ அதிமுக பாஜக இவங்க 2 பேர் மட்டும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது நிச்சயமா ஸ்பிளிட் ஆகும். இது தாவேகாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா மாதிரி ஆயிரும். குறிப்பா அது ஒரு சில வாக்குகள் அதெல்லாம் இந்த கூட்டணிக்கு வருவதற்கு பதிலாக தாவேகாவுக்கு போயிடும். அடுத்தது இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி ஓட்டுகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அதிமுகவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சேர்ந்தா மட்டும் அது கிடைச்சிருமா? இல்லை திமுகவை அகற்றியே தீர வேண்டும், அதனால நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும், அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மைனாரிட்டிகள் கரெக்டு திமுகவை அகற்றியே தீர வேண்டும், அதனால நாம் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு போடுவாங்களா? இன்னும் ஸ்ட்ராங்காக ஒன்று திமுக பக்கம் நிற்பாங்க, அப்படி இல்லைன்னா தாவேகா பக்கம் போவாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். இவங்க நினைக்கிற மாதிரி 35%, 38% அதிமுக பாஜக அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட் தாவேகாவை பெருசாக வளர்த்து விட்டு இந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு மறுபடியும் அந்த சினிமா அப்படின்ற மாயையில் இந்த தமிழக அரசியல கொண்டு போய் தள்ளுற வேலை தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 26 அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்க முடியாது. 26 ஆட்சியை பிடிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய கணக்கெல்லாம் 2031 நோக்கி தான் இருக்கும். மேபி அவங்க ரசிகர்கள் நிறைய பேருக்கு 2031 தான் ஓட்டு வருமோ என்னவோ, அதுவும் நமக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் 10ஓட 11 அப்படின்னு சேர்ந்து போட்டு என்னதான் நாங்கள் பெரிய கட்சி, செல்வாக்கான கட்சி அப்படின்னு சொல்லினாலுமே ஒரு ப்ராட் பேஸ்டு கோலிஷன், அதில் ஒரு மெம்பர் அவ்வளோதானே. அப்போது தங்களுடைய தனித்துவத்தை இழப்பதற்கு தாவேகா தயாராக இருக்க மாட்டாங்க, இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை அதிமுகவை அப்படியே டீலில் விட்டுட்டு நாம் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தோமா, அதிமுகவை டம்மி ஆக்கிட்டோமா, அவங்க ஜெயிக்காமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாம் வரலாம். திமுகவுக்கு மாற்று தாவேகா அப்படின்றது தான் நேச்சுரலாக யாராக இருந்தாலும் ஒரு கணக்காக இருக்கும். பட் அவங்க கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இனியும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி தாவேகா அதிமுக கூட்டணி அப்படின்றது சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி தாவேகா, விசிகா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது.
ஆனால் திருமாவர்கள் என்ன முடிவெடுப்பார் அதை பொறுத்து தான் இந்த கூட்டணி. மற்றபடி விஜய் அவர்கள் என்னதான் பண்ணாலும் விஜய் அவர்களால் இந்த மாதிரி கூட்டணி உருவாகாது. திருமா அவர்களுடைய டிசிஷன் அதில் தான் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே காத்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை திருமா அவர்கள் தாவேகா பக்கம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார்னா அப்போ இன்னும் கள அரசியல்ன்றது நிறையவே மாறும். அந்த சினரியோவில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் தாவேகா எதிர்கட்சியாக வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா திருமா அவர்கள் ஃபேக்டர் இந்த பக்கம் தாவேகாவில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மைனாரிட்டி வாக்குகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். தாவேகாவுக்கு அதிமுகவுக்கு பெரிய மைனஸாக இருக்கும். அதனால தான் சொன்னேன் தாவேகா எதிர்கட்சியாக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு. ஆனால் திருமா அவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார் அதுதான் முக்கியமான கேள்வி. சரி, இப்போ பாஜக என்னதான் பண்ணணும்? அப்போ அவங்களும் 2031 வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? ஒருவேளை அதிமுக எலிமினேட் ஆகிடுதுன்னே வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சில். அப்போ பாஜக தாவேகா இவங்க 2 பேரும் அந்த 2வது இடத்துக்கு போட்டி போட்டுக்கணுமா அப்படின்னா அது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த தேர்தல்லையே பாஜக எதிர்கட்சியாக வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நான் சார் ஆளுங்கட்சி அப்படின்னா அது பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை வச்சு தான் நான் பேச முடியும். ஆனால் அதுக்கு எல்லா மட்டங்களிலும் எல்லாரும் வேலை செய்யணும். இப்போ ஏற்கனவே ஒரு தடவை இதை சொல்லியிருக்கோம். இந்த ஷேடோ கேபினெட் அப்படின்னு பிரிட்டனில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷேடோ எம்எல்ஏ அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேர். அண்டு என்ன பண்ணுங்க, அந்த 2 பேர்ன்றதை 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே போட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு தொகுதியை 2ஆக பிரிச்சுக்கங்க. இப்போ நீ இந்த பக்கம் நீ இந்த பக்கம் 2 பேரும் வேலை செய்யுங்க. கடைசியில் கட்சியில் யாரோ ஒருத்தர் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இந்த பகுதியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கா இல்லை அவர் நல்லா வேலை செஞ்சுக்கிறாரா அதை பார்த்து கூட முடிவு எடுக்கலாம். ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருங்க, கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும், வேலை செய்யணும். ஐயோ அவனுக்கு கட்சிச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போலேருந்தே வேலையை ஆரம்பிக்கணும். என்ன சார் வேலை பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் ஓப்பனாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் ஒன்லி ஏகே நாட் அ பிகே. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே அள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலே அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யணும்னு சொன்னால் 96ல் நடந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஊழல் வழக்குகள், ஊழல் அப்படின்னா அது பாருங்கள் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் ஜனங்க என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஊழல் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லிட்டு வந்திருக்கேன். அதே சமயத்தில் மக்களுடைய அந்த இமேஜினேஷன் இவ்வளோவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு இஷ்யூவாகத்தான் இருக்கும் எலெக்ஷன். ஸோ அப்போ பாஜக என்ன பண்ணணும்? திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வெளில கொண்டு வரணும். அந்த இடி ரைடெல்லாம் விட்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவர் துரைமுருகன் அவர்களது மகன் கதிர் ஆனந்த் 19 எலெக்ஷனுக்கு முன்னாடி ரைடு விட்டாங்க. இப்போ தான் ஏதோ விசாரணை ஆரம்பிச்சுக்கிறாங்க போல இருக்குது. இவ்வளோதான் உங்கள் டக்கா இப்படி இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போது திமுக தரப்பில் பார்த்தீங்களா பழி வாங்குவதற்காகவே இந்த மாதிரி இடி ரைடு அப்படின்னு சொன்னால் ஜனங்க நம்ப தான் செய்வாங்க. பின்ன ரைடு விட்டிங்களா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க. நாங்கள் ரைடு விட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் தூங்கி எழுந்து கேஸை தூசு தட்டுவோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது சார். இப்படிலாம் சொல்லிட்டு போனால் அப்போ திமுக தான் அடுத்த தடவையும் ஆட்சிக்கு வருமா, அதை அகற்றவே முடியாதா அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக மக்கள் டிசைட் பண்ணணும். 96ல் ஒட்டுமொத்த மக்களும் டிசைட் பண்ணாங்க அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்பு அலை இருந்து மக்கள் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தானா திமுக அவங்களுடைய அந்த வாக்குகள் குறைந்தாலே போதும். நீங்கள் என்னதான் கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி கட்சிகளுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 30% மேலே தாண்டாதுங்க, அதுவே அதிகம். ஆனால் அந்த மீதி எல்லாம் அந்த நடுநிலை வாக்குகள் அவங்க போகிறாங்க பாருங்க, அன்டிசைடட் ஓட்டர்ஸ், அதுதான் திமுகவை வெற்றியை நோக்கி கொண்டு வருகின்றது. அப்போது நிஜமாகவே அந்த எதிர்ப்பு அலை இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வாக்குகளை வேற யாராவது அள்ளினா கூட ஸ்பிளிட் ஆனாலும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்னு கூட வச்சுக்கோங்க, நல்ல சான்ஸ் தானே. நீங்கள் தானே சொல்கிறீங்க திமுக ஊழல் கட்சி அப்படின்னு. அப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், டக்கு டக்குன்னு கேஸை போடுங்க. இல்லை சார் அவங்க விஞ்ஞான முறைப்படி ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நீங்கள் விஞ்ஞான முறைப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். என்னங்க கண்டுபிடிக்க முடியாத ஊழல்னு ஏதாவது இருக்குதா? அவங்க எவ்வளோ டெக்னிக்கலாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நீங்களும் போயிட்டு அதை கேப்சர் பண்ணுங்கள். அதை விட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இப்படின்னே சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும். வேற என்னத்தை சொல்கிறது? சும்மா விஞ்ஞான முறைப்படி ஊழல்னா சொல்லாதீங்க. எப்படிப்பட்ட ஊழலாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும்.
இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சா அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு அட்வான்ஸ்டு அவங்களோட ஒரு படி முன்னாடி போய் யோசிக்காமல் விஞ்ஞான முறைப்படி ஊழல்னே குறை சொல்லிகிட்டே இருந்தால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கடுப்பாயிருவாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கடைசியாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், ஊழல் ஊழல் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்வதை விட அதை நோக்கி சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், கேஸ் எல்லாம் துரிதப்படுத்த வேண்டும். அதுக்கு ரிசல்ட் வருதோ இல்லையோ, இந்த மாதிரி ஊழல் அப்படின்னு பெரிய அளவில் எதையாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்போ தான் இவ்வளோ நடக்குதா அப்படின்னு ஜனங்களுக்கு அது ரியலைஸ் ஆனால் மட்டும்தான் அப்போ அந்த எதிர்ப்பு அலைன்றது வரும். அந்த அலையே உருவாக்காமல் நாங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியாது. நாம் சொல்கிறது பல பேர் ஏற்றுக்காமல் போகலாம். என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு. அது என்ன பண்ண முடியுங்க, இதுதான் உண்மை அப்படின்னா சொல்லித்தான் ஆகணும். அதெல்லாம் பூசி முழுக முடியாது. உண்மை கசக்கத்தான் செய்யும். அது கசப்பு மருந்தை சாப்பிட்டா மட்டும்தான் வியாதி குணமாகும். நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா அந்த வியாதி அப்படியே தான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.